Hello viewers, welcome to Neersai YouTube channel. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காம்பஸ் சர்வேலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரூ மெரிடியன் பாசஸ் த்ரோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெரிடியன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? மெரிடியன் அப்படின்னா நார்த் சவுத், நம்மளோட எர்த்தில் நார்த் சவுத் டைரக்ஷன் இருக்கும். அந்த நார்த் சவுத் டைரக்ஷனை தான் நம்ம ட்ரூ மெரிடியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நார்த் சவுத் டைரக்ஷனை ரெஃபரன்ஸாக வச்சு, இந்த நார்த் அண்ட் சவுத் அப்படிங்கிற லைனை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ஒரு சர்வே லைன் ஏபிங்கிற ஒரு லைன் இருக்குது. இந்த லைனோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நார்த் அண்ட் சவுத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரூ மெரிடியன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை பியரிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ட்ரூ மெரிடியன்னா என்னென்னா, ட்ரூ நார்த் அண்டு ட்ரூ சவுத் வழியாக பாஸ் ஆகிற லைனை தான் நம்ம ட்ரூ மெரிடியன் சொல்லுவோம். மெரிடியன்கிறது என்னது? ஒரு ரெஃபரன்ஸ் லைன், அதாவது நார்த் சவுத் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் லைனை தான் நம்ம மெரிடியன் சொல்கிறோம். ஆப்ஷன் சி கரெக்ட். ஹரிசாண்டல், ரெண்டாவது கொஷின் போகலாம். ஹரிசாண்டல் ஆங்கிள் விச் லைன் மேக்ஸ் வித் ட்ரூ மெரிடியன். ட்ரூ மெரிடியனுக்கும் நம்மளோட சர்வே லைனுக்கும், அதாவது ட்ரூ நார்த் அண்ட் சவுத்துக்கும் நம்மளோட சர்வே லைன் ஏபி இருக்குது. அது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன்ஸை மெஷர் பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ சர்வேயர்ஸ் காம்பஸ், ஆப்ஷன் பி பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், ஆப்ஷன் சி எனி ஆஃப் தி அபோவ். இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வேயர் காம்பஸ் அண்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ரெண்டு காம்பஸை யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன்ஸை மெஷர் பண்ணுவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஃபோர்த் கொஷின் போகலாம். த மேக்னெட்டிக் மெரிடியன் அட் எ பாயிண்ட் கேன் பி ஃபிக்ஸ்டு பை. இப்போ ட்ரூ மெரிடியன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் மெரிடியன்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட சர்வேயர் காம்பஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸோ ஒரு நார்த் சவுத் டைரக்ஷன் காமிக்கும். அது நம்மளோட ட்ரூ நார்த் சவுத் டைரக்ஷன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இருக்கும். இது மேக்னெட்டிக் நார்த் அண்டு மேக்னெட்டிக் சவுத். ஸோ நம்மளோட காம்பஸ் காமிக்கிற நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் அட் எ பாயிண்ட் கேன் பி ஃபிக்ஸ்டு பை. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு தான் நம்ம மேக்னெட்டிக் மெரிடியனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஃபிஃப்த் கொஷின் போகலாம். மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் த. மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னா என்னென்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் விச் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது நம்மளோட மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத்துக்கும் நம்மளோட சர்வே லைனுக்கும் இடையில உள்ள டைரக்ஷனை தான் நம்ம மேக்னெட்டிக் பியரிங். இதுவே ட்ரூ நார்த்துக்கும் ட்ரூ சவுத்துக்கும் நம்மளோட சர்வே லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள்னால் அது ட்ரூ பியரிங் சொல்லுவோம். இதே மேக்னெட்டிக் நார்த் மேக்னெட்டிக் சவுத்துக்கும் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிளை நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் பியரிங் சொல்லுவோம். ஸோ மேக்னெட்டிக் பியரிங்கிறது என்ன? ஹரிசாண்டல் ஆங்கிள் விச் மேக்ஸ் வித் த, அதாவது லைன் அதான் அந்த லைன் ஹரிசாண்டல் ஆங்கிள் மேக்ஸ் வித் த மேக்னெட்டிக் மெரிடியன் தான் நம்ம மேக்னெட்டிக் பியரிங்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு. சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம். த ஏரியா டு பி சர்வேவ்டு is large, having undulated grounds and higher accuracy is not required, then the best method suitable for surveying will be. அதாவது நம்ம ஒரு லேண்டை சர்வே பண்ண போகிறோம். அந்த லேண்டு ரொம்ப அண்டுலேஷன், அதாவது மேடு பள்ளமாக இருக்குது. அது போக அதுக்கு நம்மளுக்கு ஹையர் அக்யூரசி கூட தேவையில்லை. ஸோ இதில் நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி சர்வே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் காம்பஸ் சர்வே நம்ம இந்த இடத்துக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் அண்டுலேட்டிங் கிரவுண்டாக இருக்கும்போது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஏரியா இல்லைன்னா சர்வே பண்ணுறதுக்கு நம்ம காம்பஸ் சர்வே தான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெஸ் அக்யூரஸியோட சர்வே பண்ணணும்னா காம்பஸ் சர்வே நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ட்ராவர்சிங் இஸ் ஜென்ரலி டன் பை. ட்ராவர்சிங்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். ட்ராவர்சிங்னா ஒன்றுமே இல்லை, சீரீஸ் ஆஃப் கனெக்டட் லைன் டு ஃபார்ம் அ பாலிகான். அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் இந்த மாதிரி ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு சர்வே லைன்ஸ், அதாவது ஜாயின் ஆகி ஒரு ட்ராவர்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு ட்ராவர்ஸ்
எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல எண்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் சொல்லுவோம். இப்போ ஏங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி ஏங்கிற பாயிண்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த ட்ராவர்ஸை க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு சொல்லுவோம். இது ஏல ஸ்டார்ட் ஆகி அப்படி ஏன்ற பாயிண்டில் எண்ட் ஆகலைன்னா அந்த ட்ராவர்ஸை நம்ம வந்துட்டு ஓப்பன் ட்ராவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ராவர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ட்ராவர்ஸ் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள், ஆல் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி, ஆல் ஆஃப் தி அபோவ் தான். இந்த 3 மெத்தட் ஆஃப் சர்வே யூஸ் பண்ணி நம்மளால் ட்ராவர்சிங் பண்ண முடியும். ஸோ தட் ஆல் ஆஃப் தி அபோவ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின் பார்க்கலாம். If n is the number of sides of total sum of interior angle of the closed traverse should be. அதாவது இப்போ நமக்கு வந்துட்டு டோட்டல் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ட்ராவர்ஸ் இருக்குது, அதில் n நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. அதாவது 1 2 3 4 5 இந்த ட்ராவர்ஸில் வந்துட்டு ஒரு 5 சைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் n நம்பர் ஆஃப் சைட்ஸு. இதோட இன்டீரியர் ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2n - 4 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்டீரியர் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. இதுவே நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 2n + 4. ஓகேவா? இப்போ நமக்கு இன்டீரியர் ஆங்கிள்னால 2n - 4 அப்படிங்கிற பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் 2n + 4ன்னு போடணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If the end station of a line is free from local attraction, then the difference in between forward bearing and back bearing of the line should be. அதாவது இப்போ நமக்கு ஒரு லைன் இருக்குன்னா, இப்போ நமக்கு ஃபோர் பியரிங்னா என்னென்னா நம்மளோட சர்வே வந்துட்டு ப்ராக்ரஷன் எந்த டைரெக்ஷனில் நம்ம பண்ணுறோமோ அதை வந்து ஃபோர் பியரிங் சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கிற ஆங்கிளை வந்துட்டு நம்ம பேக் பியரிங்னு சொல்லுவோம். சர்வே பண்ணுற டைரெக்ஷனில் எடுக்கிற ஆங்கிள் ஃபோர் பியரிங், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கிற ஆங்கிள் வந்து பேக் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர் பியரிங் பேக் பியரிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா பேக் பியரிங் = ஃபோர் பியரிங் ± 180 டிகிரி. எப்போ ப்ளஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பியரிங் 180 டிகிரியை விட கிரேட்டராக இருக்கும்போது நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். 180 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு மைனஸ் யூஸ் பண்ணணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. 180 டிகிரினா அது அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ணணும், 180 டிகிரியோட கம்மியாக இருந்தால் ப்ளஸ் பண்ணி பேக் பியரிங் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்துட்டு ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி. ஸோ லோக்கல் அட்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் வந்துட்டு அதோட டைரக்ஷன் வந்து டீவியேட் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அது கரெக்டான மேக்னெட்டிக் நார்த் சவுத்தை காமிக்காமல் அதில் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும். இதுதான் லோக்கல் அட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இப்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ எந்த லோக்கல் அட்ராக்ஷனும் இல்லாததுனால ஸோ நமக்கு பேக் பியரிங் மற்றும் ஃபோர் பியரிங் ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் பார்த்திங்கன்னா கரெக்டாக 180 டிகிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக 9th கொஸ்டின்ஸ்க்கு. அப்புறம் 10th கொஸ்டின் பார்க்கலாம். தென் த மெரிடியன் ஆஃப் எ பிளேஸ் சேஞ்சஸ் வித் டைம், தென் த மெரிடியன் வில் பி. அதாவது மெரிடியன் வந்து நமக்கு டைம் டு டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த மெரிடியனை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்க்கலாம். டென்த் கொஸ்டின் பார்க்கலாம். when the meridian of the place changes with time அப்படின்னு பார்த்தா அது என்ன மெரிடியன் சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ ட்ரூ மெரிடியன் பார்த்தா சேஞ்ச் ஆகாது. ட்ரூ மெரிடியன் எப்போதுமே டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் மேக்னெட்டிக் மெரிடியனை பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது மேக்னெட்டிக் மெரிடியன், சேஞ்ச் ஆகலைன்னா அது ட்ரூ மெரிடியன் சொல்லணும். ஓகேவா?
ஆப்ஷன் பி தான் கரெக்டு 10th கொஸ்டினுக்கு. 11th கொஸ்டின் பார்க்கலாம். இட்ஸ் த லைன் imaginary line joining the points of zero declination on the surface of the earth is called. அதாவது ஜீரோ டிக்ளனேஷனை வந்துட்டு ஒரு லைன் ஜாயின் பண்ணிச்சுன்னா அந்த லைனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஜீரோ டிக்ளனேஷன்னா எர்கோனிக் லைன். இதுவே பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிக்ளனேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஐசோகோனிக்னு போடணும். ஸோ சேம் டிக்ளனேஷனா ஜீரோ டிக்ளனேஷனா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஜீரோ டிக்ளனேஷன் வந்தால் எர்கோனிக் லைன். ஓகேவா? தென் 12th கொஸ்டின் போகலாம். 12th question. The angle between true meridian and the magnetic meridian at the time of observation is known as. அதாவது ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் எப்படி சொல்லுவோம்னா டியரிங். அதாவது டிக்ளனேஷன், மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் சொல்லுவோம். மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் இதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர். ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்துட்டு மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். 13th கொஸ்டின் போகலாம். 13th கொஸ்டின் பார்க்கலாம். இட்ஸ் a quadrantal bearing of a place is n 5 north 5 degree 42 minutes west. The corresponding whole circle bearing should be. அதாவது குவாட்ரண்டல் பியரிங் கொடுத்துட்டு நமக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங் கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஹோல் சர்க்கிள் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த குவாட்ரண்டில் வருது அப்படின்னு சொல்லி இதை பார்க்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு 4 டைரக்ஷனை மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் இது வந்து நார்த்து டு வெஸ்ட்டு அப்படிங்கப்போ 4th குவாட்ரண்டில் வருது. ஸோ 5 டிகிரி நார்த்லேருந்து 5 டிகிரி 42 மினிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இதோட ஹோல் சர்க்கிள் பியரிங் எப்படி பார்ப்போம்னா நார்த்துலேருந்து கிளாக் வைஸாக ஹோல் சர்க்கிள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நார்த்து டு நார்த்துனா அப்போ 360 டிகிரி டோட்டல் 360 டிகிரியிலேருந்து இந்த 5 டிகிரி 42 மினிட்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து கிடைக்கும். எப்படி இப்போ வந்துட்டு 360னா 360 அப்படியே வச்சுக்கக்கூடாது. இதை வந்து மினிட்ஸ் அண்ட் டிகிரியில் இருக்குது. ஸோ இதே மினிட்ஸ் அண்ட் டிகிரிலாம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 359 டிகிரி 60 மினிட்ஸ்னு எடுத்துக்கணும் 360 டிகிரியை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 359 டிகிரி 60 மினிட்ஸ் இது வந்து 5 டிகிரி 42 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 10 2 8 1 4 5 354 டிகிரி 18 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட ஹோல் சர்க்கிள் பியரிங். ஓகேவா? ஓகே. தென் 14th கொஸ்டின் போகலாம். The whole circle bearing of 327 degree 24 minutes. The back bearing of the line. அதாவது ஹோல் சர்க்கிள் பியரிங் கொடுத்து நமக்கு பேக் பியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ பேக் பியரிங்க்கு என்ன ஃபார்முலா? பேக் பியரிங் ஈக்குவல் டு 4 பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இப்போது நம்மளுக்கு மைனஸ் 180 போடணும். ஏன்னா நம்மளோட 4 பியரிங் வந்து 327 டிகிரி 24 மினிட்ஸ், அதாவது 180 டிகிரியோட அதிகமாக இருந்தால் நம்ம வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து 327 அப்படிங்கிற வேல்யூ வந்து 180 விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மைனஸ் 180 டிகிரின்னு பண்ணணும். ஓகேவா? இப்போ பேக் பியரிங் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. 327 டிகிரி 24 மினிட்ஸ்லேருந்து 180 டிகிரியை கழிக்க போகிறோம். 24 மினிட்ஸு 7 12 4 147 டிகிரி 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட பேக் பியரிங். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் போகலாம். The needle of magnetic compass is generally supported on. அதாவது இது ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின். The needle of magnetic compass வந்துட்டு எதில் சப்போர்ட் ஆகிருக்குன்னா ஜுவல் பியரிங். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே. என்னோட செக்ஷனோட 15 கொஸ்டினும் ஓவர் ஆகிட்டு. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம முயற்சி செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.